திருவள்ளுவர் தெரிந்து வினையாடல் அப்படின்ற அதிகாரத்தில் சொல்கிறாரு, அன்பு, அறிவு, தேற்றம், அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான்கட்டே தெளிவு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பும் அறிவும் கலங்காத தெளிவும் ஆசை இல்லாமையும் ஆகிய இந்த நான்கும் நல்லபடியாக உடையவனிடத்தில் தொழிலினை விட்டு வைப்பதே தெளிவு அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில் மட்டும் இல்லைங்க, ஒரு இல்லறமே எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், எந்த ஒரு செயல், அது தொழிலாக இருக்கட்டும், வருமானத்துக்கு உரியதாக இருக்கட்டும், ஏதோ ஒரு தொழில் செய்து தானே ஆகணும். அது இல்லற நடவடிக்கைகளாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த ஒரு செயல்னு எடுத்துக்குவோம். அப்போது ஒருத்தர் அதை செய்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட அன்பு இருக்கணும். அப்போ தான் அவங்க மற்றதை யோசித்து அவங்க செய்கிற செயல் மற்றவங்களை பாதிக்காமல் இருக்கா, அடுத்தவங்க வருத்தப்படாமல் இருப்பாங்களா அப்படின்னு அவங்க திட்டம் போடுவாங்க இல்லையா. அப்போ அன்பு பேசிக்காக அன்பு இருக்கணும். அந்த செயலை செய்கிறதுக்கு உண்டான தெளிவான அறிவு இருக்கணும். மனசில் இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்ற ஆசிலேஷன் இல்லாமல் கலங்காத தெளிவு இருக்கணும். இது எல்லாம் போக ஆசையின்மைன்னு சொல்கிறாங்க. ஆசைன்றது வேற, பேராசை தான் இங்கே ஒரு எடுப்பாக சொல்லப்படக்கூடிய ஒரு குணம். அந்த பேராசை இருக்கக்கூடாது. அந்த செயலை செய்யணுன்றது ஒரு ஆசை. எப்படியா இருந்தாலும், யார் எப்படி போனால் எனக்கு என்ன, நான் செய்தே முடிப்பேன் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் பெரிய ஆசை. மற்றவங்க துன்பப்படாமல் செய்கிறது ஆசை. யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் நினச்சதை அடைஞ்சே தீருவேன்னு ஒரு செயலை செய்தால் அது பேராசை. அப்போ எந்த ஒரு செயலை செய்கிறதுக்குமே பாருங்கள், இது தொழிலுக்கு மட்டும் அல்ல, எல்லா செயலுக்கும் அன்பு இருக்கணும், அறிவு இருக்கணும், கலங்காத தெளிவு இருக்கணும், அதாவது பேராசை இன்மை இருக்கணும். இந்த நாளும் நல்லபடியாக இருக்கிறவங்க கிட்ட எதை விட்டாலும், எந்த செயலை கொடுத்தாலும் அவங்க தெளிவாகவும் அருமையாகவும் வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் அந்த தொழிலை செய்து முடிப்பாங்க. அது தொழில்னு சொல்கிறத காட்டிலும் அந்த செயலை செய்து முடிப்பாங்க. ஒரு ஆசிரியராக இருந்தாலும், ஒரு அலுவலகமாக இருந்தாலும், ஒரு இல்லறமாக இருந்தாலும், எந்த செயலாக இருந்தாலும் அதை செம்மையாக செய்ய அவங்களால முடியும். முக்கிய குணம் அன்பு, அறிவு, கலங்காத தெளிவு, அவாவின்மை, அதாவது பேராசையின்மை. அது முக்கியமாக இருக்கும்.